ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் நேற்றுக்கு என்ன பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு அப்படிங்கிற ஒரு மனப்பாடல் பகுதி பார்த்துருந்தோம். இன்றைக்கி 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இரட்டுற மொழிதல், அதாவது இயல் 1, அதில் இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்லேடை அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற இந்த நூலை எழுதினது யார் அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இந்த இரட்டுற மொழிதலில் உள்ள பாடல் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆழிக்கு இணை அப்படிங்கிற ஒரு ஹெட்லைனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடல் எதிலிருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற இது மொத்த ஒரு நிறைய புலவர்கள் சேர்ந்து எழுதினது தான் இந்த தனிப்பாடல் திரட்டு. இதில் 5ஆம் பகுதியிலிருந்து நமக்கு ஆழிக்கு இணை அப்படிங்கிற ஒரு ஹெட்லைனில் இரட்டுற மொழிதல்ங்கிற டாபிக் போட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒரு 4 லைன். அதாவது இதில் தமிழையும் கடலையும் ஒப்புமைப்படுத்தி நமக்கு சொல்ல வராங்க இந்த பாடலில். சரிங்களா? என்னன்னா முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்கம் தவறுகாக்க ஆழிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதில் முத்தமிழ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய தமிழில் இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் அப்படிங்கிற வளர்ந்து வந்திருக்கு இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க நமக்கு. சரியா? இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது தான் முத்தமிழ். இதையே கடலில் நமக்கு எதை ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்கன்னா கடல் நமக்கு முத்தினை அமிழ்ந்து கொடுக்கறது இல்லையா, கடல்லேருந்து முத்து எடுக்கிறோம் இல்லையா, அதை ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? முச்சங்கம் கண்டதால். அந்த முச்சங்கம் அப்படிங்கிறது தமிழில் என்னென்னா முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கங்கள் நம்மளால் மதுரையில் வளர்க்கப்பட்டது இல்லையா, அதை சொல்கிறாங்க. கடலில் என்ன சொல்கிறாங்கன்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை கடலில் நமக்கு எடுக்கிறோம் இல்லையா, அதை ஒப்புமைப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மெத்த வணிகளமும் மேவலால். இந்த மெத்த வணிகளமும் அப்படிங்கிறது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா 50 காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது எதுவாம்? தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 50 காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய 50 காப்பியங்களும் எதில் இருக்குங்க? நம்ம தமிழ் நூலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் கடலில் என்ன சொல்ல வராங்கன்னா மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் அதிக வணிக கப்பல்கள் போகுது இல்லையா, அதை சொல்கிறாங்க. அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்க? சங்க தவறுகாக்க அப்படின்னு இருக்குது பாருங்கள் இந்த லைனு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சங்க காலத்தில் புலவர்கள் பெருமக்களால் என்ன பண்ணாங்க? நிறைய நூல்கள் எழுதப்பட்டது, ப்ளஸ் இந்த இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் வளர்க்கப்பட்டது, முச்சங்கங்கள் வளர்க்கப்பட்டன. இதெல்லாம் சேர்த்து சங்க பலகையில் அமைந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது அப்படிங்கிற இறுதி லைனை கொடுத்துருக்குறாங்க. இது கடலில் என்ன ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னா தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பாடல் தனிப்பாடல் திரட்டில் 5ஆம் பகுதியிலிருந்து நமக்கு ஆழிக்கு இணை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சொல்லும் பொருளும் இருக்குது பாருங்கள். அதில் என்னது? துய்ப்பது அப்படின்னு இங்கே இருக்கா? முத்தமிழ் துய்ப்பதால். இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு துய்ப்பதால் இதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். துய்ப்பது அப்படின்னா கற்பது அல்லது தருதல் அப்படிங்கிற பொருளுங்க. மேவலால் அப்படிங்கிறது என்ன பொருள்னா பொருந்துதலால் அல்லது பெறுதலால் அப்படிங்கிற பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த பாடலில் நம்ம கொடுத்துருந்தாங்களே 4 லைனில் முத்தமிழ் அப்படின்னா தமிழில் எதை குறிக்குது? இயல், இசை, நாடகம் ஆகியன முத்தமிழ். கடலில் என்ன கொடுத்துருக்காங்க? முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம் முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கத்தை குறிக்கிறது. 3 வகையான சங்குகளை கடல் தருது இல்லையா, அதனால்
கடலுக்கு இணையாக இதை சொல்கிறாங்க. மெத்த வணிகலன் அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதை பிரித்து எழுதுக அப்படிங்கிறதுல கேட்கலாம். 1 மார்க் கொஷினில் மெத்த கூட்டல் அணிகலன். இதில் அந்த அணிகலன் அப்படிங்கிறது தமிழில் வந்து 50 காப்பியங்களை சொல்கிறாங்க. கடலில் வணிக கப்பல்களை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? சங்கத்தவர் காக்க அப்படின்னு இருக்கா, அது சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமையை பற்றி சொல்கிறாங்க. நீர் அலையை தடுத்து, அதாவது கடல் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காக்கின்ற வேலையை அந்த அலை செய்து இல்லையா, அதை வந்து இங்கே ஒப்புமைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? இப்போ இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறதுக்கு சிலேடை அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்குது. அது இல்லாமல் இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நமக்கு பொருள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இது அணி வகைகள்லையும் நிறைய அணி வகைகள் இருக்குது. அதில் இரட்டுற மொழிதல் அணியும் ஒரு வகையான அணி. இதனை என்னன்னு சொல்லி அழைக்கலாமா? ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மிக அதிகமாக ஸ்லேடைகள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு. சரிங்களா? இப்போது நூல்வெளி அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதில் நமக்கு சந்த கவிமணி தமிழ் அழகனார் இரட்டுற மொழிதல் எழுதியிருக்காருன்னு பாடப்பகுதி கொடுத்துருந்தாங்களா? அதில் அந்த சந்த கவிமணி அப்படிங்கிறது யாருடைய பெயருங்க? தமிழ் அழகனாரை அவருக்கு ஒரு சிறப்பு பெயராக சொல்கிறாங்க, சந்த கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அவரோட இயற்பெயர் என்னன்னா சண்முக சுந்தரம். சரிங்களா? இவர் இளம் வயதிலேயே இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர். இவர் மொத்தமாக எத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறார்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். சரிங்களா? இப்போ இந்த தனிப்பாடல் திரட்டு இதில் உள்ள 5ஆம் பகுதி தான் நமக்கு பாடப்புத்தகத்தில் பாடலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலை படைத்தவர் தமிழ் அழகனார். சரிங்களா? இப்போது ஒரு பொருள்பட, அதாவது ஒரே பொருள்பட 2, அதாவது கடலையும் தமிழையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்களா ஸ்லேடைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். காலை நேரம், அதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர்வண்டியில் வந்து இறங்கினார் யார்? தமிழறிஞர் கீவா ஜெகநாதன். சரிங்களா? அவரை நாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மாலையிட்டு வரவேற்போம். சரிங்களா? அதை அவர் ஸ்லேடை படும்படி சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கீவாஜா, அடடே காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என்று இரு பொருள்பட சொல்லியிருக்கிறாரு. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னொருத்தர் கூறியிருக்கிறாங்க பாருங்கள். இசை விமரிசகர் சுப்புடுவின் விமரிசனங்களில் நயமான ஸ்லேடைகள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு முறை அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய வித்துவானுடைய, அதாவது மகான் இசை நிகழ்ச்சியை விமரிசனம் செய்யும்போது குறிப்பிட்டிருக்கிறார். என்னன்னா, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல். இதற்குரிய ஸ்லேடை புரியுதுங்களா? அதாவது அவருடைய காதிலும் கம்மல் போட்டிருக்காரு, அவரோட குரலும் என்ன பண்ணுதுங்களாம்? கம்மல். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு வாய்ஸ் கொஞ்சம் இதானதுன்னா என்ன சொல்லுவோம்? கம்மிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு தமிழறிஞர் கி.ஆ.பெ. விசுவநாதன். அவர் என்ன பண்ணியிருக்காராம்? அவர் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற ஒரு நபர். அதாவது ஒரு நபரை அறிமுகம் செய்து வச்சபோது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பல்துறை வித்தகர் என்று குறிப்பிட்டிருக்காரு. இப்போ பல் மருத்துவம் அப்படிங்கிறங்க ஒரு இது வந்திருக்கா? சரிங்களா? அப்போ அவர் அறிமுகம் செஞ்சு வைக்கும்போது என்ன சொல்கிறாரு? பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இரண்டிலும் ஒரு பொருள் பட இருப்பதனால இதையும் ஸ்லேடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பாடல் மனப்பாட பகுதி அல்ல, ஆனால் இதிலேருந்து கொஷின்ஸ் வரலாம், பார்த்து படித்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.